ஹரி ஓம். ஓம் விஸ்வஸ்மை நமஹ. விஸ்வம் என்று சொல்கின்ற நேரத்திலே உலகம் என்பது பரமாத்மாவை தனித்து வேறானதாக இல்லை. இதுதான் பாஷ்யக்காரர் நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து. உலகம் வேறு, இறைவன் வேறு அல்ல. இறைவனே உலகமாக இருக்கிறான். எப்படி நாம் இதை புரிந்து கொள்வது? ஒரு களிமண்ணை எடுத்துக்கொண்டோமையானால் அந்த களிமண்ணிலே குழந்தைகளுக்கு விநாயகர் செய்யுங்கள் என்று நாம் சொல்லுகின்ற நேரத்திலே அந்த குழந்தைகள் விநாயகர் வடிவத்தை கொண்டு வந்து காட்டுகிறது. முன்பும் மண்தான் இருந்தது. அந்த குழந்தை விநாயகர்னு சொல்லும் பொழுது மண்தான் இருக்கிறது. இப்போ மீண்டும் அந்த வடிவத்தை நாம் பிடித்து விட்டோமையானால் மீண்டும் மண்தான் இருக்கிறது. நடுவிலே அந்த மண்ணிடத்திலே கண்கள், மூக்கு, அதனுடைய தும்பிக்கை, பல், காதுகள், வயிறு, உபநயனம், மூஷிகம், மோதகம், இப்படி என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அங்கே கற்பனையாக தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ இவை அனைத்தும் என்னது? மண்ணை தவிர வேறு இல்லை. அதே போல பஞ்சபூதங்கள், அதே போல சூரியன், சந்திரன், அதே போல ஜீவராசிகள், இந்த எட்டும் இறைவனுடைய உருவத்தை தவிர வேறு அல்ல. இறைவனே இந்த 8 உருவமாகவும் இருக்கிறான். உண்மையிலேயே உருவம் இருக்காடான்னா, எப்படி மணலிடத்திலே பிள்ளையார் உண்மை அல்லவோ அதே போல இறைவனிடத்திலே உலகமானது உண்மை அல்ல. ஆனால் உலகம் இருக்கு என்று சொல்ல வேண்டுமானால் அதிலே இறைவன் நிறைந்திருக்க வேண்டும். அதனால இங்கே என்ன சொல்றார்? இறைவன் என்று சொல்லும்போது அந்த பிரம்மன் தான் இங்கே விஸ்வமாக இருக்கிறார். அப்போ விஸ்வம் இது பிரம்ம, உலகமே பிரம்மமாகத்தான் இருக்கிறார். ஹரி ஓம்.